கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் ரெண்டு முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவம் அப்பணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம் டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம் டீ ஒன்று தாங்க ஆளை காண கிடைக்கல கொஞ்ச நாள் இந்த கோயிலுக்கு போன நயனாதி இருக்குத்தானே நயனாதி விழுந்த கோயில் அப்ப நாங்கள் மோர்பந்தல் போறாங்கல்ல அண்ணா பரவாயில்லை இந்த முறை அப்ப மோர்பந்தல் போடுறது அந்த மோர் தயிர் கலையில நலஞ்சு கலைச்சு போனேன் எங்க அவன் சொல்லுறேன் இப்ப தயிர் தருவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் மோரைத்தான் தராங்க மோரும் அதை கொண்டு வைக்கல அதுதானே அது சரி நான் கேள்விப்பட்டேன் இது சருபத்து 22 இது பச்சை கலர்ல சிவப்பு கலர்ல மஞ்சள் கலர்ல கொடுக்குறாங்களா முந்தி பாத்தீங்கன்னா சக்கரை தண்ணி கொடுப்போம் அதை விட்டுட்டு ஏதோ பழங்கள் தண்ணி சொல்லி எல்லாம் கொடுக்குறாங்க ஓ சர்பத்து அதுக்குள்ள ஜெலி என்று போட்டு அந்த சின்ன பிள்ளைய சாப்பிடுறது ஜெலியும் போட்டு நாளைக்கு நல்ல தாட்சி அது இனிப்பு கூட தெரியும் தானே இனிப்பு கூட இல்லை அது வந்து நாங்கள் எங்க ஆகுதுன்னா சக்கரை தண்ணி கொடுத்துறாங்க இப்ப குடிக்கலைங்க சக்கரை தண்ணி குடிச்சது இந்த காலத்துல இந்த வெயில் வைக்கைக்கு மோர் தான் குடிக்கிறது மோர் சக்கரை மோரை கட்டி தயிர் கரைச்சி கொடுத்து பந்தல் போட்டு இருக்கும் இதுதான் இது இப்ப முழுக்க என்னன்னா ஏற்கனவே வெயில் வைக்க அதுக்கு இந்த சூடா குடிச்சு என்ன செய்யும் ஐஸ் கட்டி இந்த சூடு தானே ஐஸ் கட்டி முழங்காடா கடைக்கு வருவாங்க ஐயா என்னையா கூடா கொண்டு வாங்க நாளைக்கு கூடு காய்ச்சின கூடை கொண்டு வரைக்க விடுறான் அங்கோட இந்த கடைக்கு நான் பிரிச்சேன்னதே வச்சிருக்கிறேன் அந்த காலம் தொடக்க இந்த காலம் மட்டும் அதுதான் இருக்கு என்னது கூடத்தான் மணி கூட அதுக்கு வச்சுதான் நூற்றி கொடுக்குறேன்னு வடிக்க பெண்களை மேலே கூடா கொண்டு வாங்க இங்கடா சோடா இருக்கிறாங்க சோடா கூடா கொண்டு வாங்க அதுதான் நான் உண்ட கடைக்கு வாருனேன் இப்ப என்ன உடம்பு முறுக்கிது என்ன இப்பத்தி எதுக்கு முறுக்கின்றா நீ அந்த காலம் தொடக்க இந்த காலம் வரைக்கும் இந்த உடம்பு என்ன வேறு இருக்கு என்ன சொல்லுவாப்போ எத்தனை வரம்பு கட்டினோம் எத்தனை வரம்பு எத்தனை மண்ணை கிண்டினது இப்ப பேர் முழுக்க மிச்சி இப்ப மிக்சி அரே அந்த இந்த வீட்டுக்கு எல்லாம் கட்டையெல்லாம் தூக்கி கொண்டு போட்டு எத்தனை நெஞ்சாங்கட்டை கரைச்சி தூக்கி கொண்டு போய் போட்டுப்போன்னு சொல்லுவோம் எத்தனை விதம்புல மரங்களை கொட்டி இருப்போம் ஓ எத்தனை நெஞ்சாங்கட்டை தூக்கி அங்க கரைச்சி போட்டு அந்த நெஞ்சாங்கட்டை தூக்கி கொண்டு அந்த பேம்படி சுடலைக்க தூக்கி போடுறோன்னு சொன்னா அவ்வளோ ஒரு இது வேணும்னு சொல்லுவாங்க நெஞ்சாங்கட்டை அது தனியா தேடி தறிக்கணும் தெரியும் இவங்கள் இந்த கையை பார்த்தா எனக்கு ஞாபகம் இப்பத்த பொடியல்ற கதையை என்னென்ன கொஞ்சம் இங்க இரும்புகளை தூக்கி வச்சு போட்டு அதுகளை அடிச்சு போட்டு உள்ள உச்சண்டலையிலேருந்து உள்ளங்கால மண்டுக்கு மண்ணியை பூசி போட்டு அதுல ரெண்டு தூக்கிட்டோன்னா எலி குஞ்சு மேலி கையில காட்டி போட்டு அதுக்கு பார்த்தா அதுக்கு ஒரு பிரைஸ் நாங்க முந்தி இப்படி இந்த கையை காட்டு போட்டு இப்படி அடிச்சு போட்டு எலி குஞ்சு போட்டு இப்படி எழுத்து விடுற மாதிரி காட்டணும்னா அதுக்கு ஒரு காசு காசுன்னு அதுக்கு ஒரு பிரைஸ் மாதிரி ஒரு சர்டிபிகேட் அதுக்கு பேர் உள்ள மாணவன் முந்தைய காலத்துல வந்து வட்டியில் இங்க பாக்குறோம்னு சொன்னா உடம்ப பார்த்துதான் என்ன வேலை செய்யறான்னு பார்த்துதான் இன்னைக்கு வருவாரு முந்தி என்ன வேலை செய்யறோம்னு பார்த்தாலும் அந்த வேலைகளுக்கு கைகள் வைக்கணும் இப்ப சும்மா இருக்கிற பொரியலுக்கு தானே வைக்குது அதை நினைக்கிட்டாது இரும்புகளை தூக்கினோன்னு ஆனலாம் அதுக்கு ஒரு சர்டிபிகேட் அதுக்கு ஒரு கப்பும் கொடுக்குறாங்க நாங்களெல்லாம் எத்தனை வரம்பு கட்டிருப்போம் சொல்லுவாங்க பரவாயில்ல இந்த 2 3 இரும்புகளை தூக்கி போட்டு நின்னோன்னா அதுக்கு பெண் அழகி கொண்டு வந்துக்கிறாங்க
இரும்பு தூக்கினா பின்னழகின்னு யாருக்கு தெரியும் இப்படி இருக்க போனாடா உங்களோட காலத்தில் அவங்களோட சேரசு பொன்னம்மா கனகா ஒரு ஒரு உடலுக்கு 4 உலக்க போட்டு அடிப்பாங்க. ஒரு உடலுக்கு 4 உலக்கவும் என்ன குத்து குத்துவாங்க சொல்லுவாங்க. முத்தல்ல சத்தம் சொல்லுவாங்க. அப்படியே பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த தட்டால கிடக்குற அரிசி கூட மேல போட்டு சத்தம் அப்படி சத்தமா இருக்கு. இது என்ன குத்து? இப்ப இது என்னத்துக்கு பெரிய இது ஏதோ இரும்ப தூக்கினோட கொடுக்குறாங்களா? அப்படி அது இப்படி கட்டு மாத்தம் இவங்க ஒரு குத்து அரிசிய ஒரு 3 குத்துல ஒடிப்பாங்க. 3 குத்துல அதே அந்த குத்து தெரியுமோ தெரியாடா? மாத்துலக்க போடுத்து ஆனா உலக்க பிடிச்சிருக்கும் போது தெரியாதடா. இப்ப கேக்குது மிக்சி கிரைண்டரை வேண்டி தாண்ட போட்டு அந்த அவளும் அப்ப மிக்சி கிரைண்டர் தான் கேட்பாள். இந்த குத்த மாட்டாள், அரைக்கவும் மாட்டாள், அடக்கவே மாட்டாள். புறையினத்துக்கு அடைப்பாடு இல்ல இதுகள் அரைக்குங்க ஆனா அரைக்க மாட்டது. இதுகள் தெரியாது, அதுக்குள்ள பெயர் வேணும். அதுக்குள்ள பெயர் வேணும். விளங்குது. அப்ப அந்த காலத்துல இருக்கிற எங்கிற வீட்டைக்குள்ள குழந்தை உங்களோட விட்டா உங்களுக்கு சர்டிபிகேட் தவிர எங்களுக்கு சர்டிபிகேட் தரது ஒன்று வெள்ளக்காரன் ஜோசிப்பான். அதுக்காக ஒரு படிப்பான் அவன் தெரியுமா? விளங்கிட்டான் உனக்கு என்னண்டு இந்த உடல் கட்டுமானம் இப்படி வந்தது, என்ன சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க. ஏ நீ சொன்னா நம்புறியோ தெரியாது. இந்த பனங்காட்டுக்கு பொறுக்கின இந்த இப்பவும் வீட்டை இதுதான் ஒடியல் புட்டுத்தான். ஒடியல் புட்டு இல்லைன்னா எனக்கு மத்தியானம் சாப்பிட வராது. என்ன நான் இந்த கடையை பூட்டப்போ வாரம் முழுக்க அந்த பழம் இருக்கு, இந்த முழுக்க இருக்கிறத பேரு வடிவா மருத்துவ பழங்கள் மருந்தடிச்சு தான் அடே இப்ப சொல்றவங்களாண்டா மருத்துவ பழம் அவங்க மருந்து அடிக்கிறது. முழுக்க வேற செவ்வாழை கிடக்கு, கப்பால் இருக்கு, கடலி கிடக்கு. உனக்கு விற்பனை ஓடாது. மாட்டுக்கு தான் ஓடுது. 2 வீட்டு மாட்டுக்கு கொடுக்குறோம் கூட்டு போய். மாடாவது நல்லா புண்ணாக்கு வைக்கணும். உன்னாக்கு தான் புல் மேய விடுவேன். அதுக்கு முன்ன கொண்டு இப்ப தீயமே அறிந்த விட்ட வழிகளெல்லாம் கொண்டு விட மாட்டேன். நல்ல கிணலாம் பார்த்துட்டு மரதைகளை கட்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு இருக்கிற புல்லுகள் எல்லாம் ஒன்றும் வைக்கிறது இல்லை. நீ இஞ்சித்த இப்போதைய மேட்ச் நான் என்ன இந்த காலத்தால நினைச்சு கொண்டு இருக்கிறேன். எனக்கு மேட்ச் வைக்காத பால் தான் குடிக்கணும். அது அப்போ எனக்கு ஒரு 2 போத்தல் பால் தான் பிடிய. இப்போ வந்து கடைக்கு வந்தேன்னா இருக்கும் சரியா? நான் அதை வச்சுதான் பிறகு மோர் தயிர் எல்லாம் அடிச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இப்ப நல்லூர் மாறாங்கொள்ள எல்லாம் ஏதோ கேட்கிறாங்களா இன்னும் ஃப்ரூட் சலாட்டாவோ ஏதோ இல்லையா? ஃப்ரூட் சலாட்டுன்றாடா எல்லா பழத்தையும் வெட்டி போட்டு வெட்டி 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 வச்சு போட்டு கொடுக்குறது. உனக்கு ஒரு கதை சொல்ல வேணும். நான் என்னண்டா இந்த வேள்வி இருக்குதானே, கோயில் வேள்வி, இந்த ஆட்டுக்கிடா வேள்வி. இப்ப இதுக்கு கொஞ்சம் லோயர் மாதிரி சொல்லினோம். இந்த ஆடுகளை வெட்டுறது பிள்ளைன்னு கொஞ்சம் லோயர் மாதிரி சொல்லிவினோம். அந்த இன்னும் ஒரு கன்றாவி ஒன்று பண்ணா அந்த முழுகுராவரன்னு சொல்லி அது என்ன ஏதோ ஒரு நிறுவனம் அந்த மிருகங்களுக்கு எதிரான சட்டமா. அதை விட அப்ப என்ன சொல்லுவாங்க, கண்டதையும் படிச்சவன் வந்து பண்டிகை நினைச்சு போட்டு சொல்றது அது உயிர்கொள்ளு. அந்த காலத்துல இந்த காலம் நான் சொல்றேன் போரண்டு உருவாக்கி கொண்டு கொண்டிருக்கீங்க மக்களை. அதுக்கு போட்டு நீங்களோடா நான் ஒன்று சொல்லட்டும். இப்ப இவங்கள் ஒரு யுத்தம் உண்டு. இந்த பாலஸ்தீனம் இந்த இலங்கையில நடந்ததுதான். இந்த நாடெல்லாம் யுத்தம் நடக்குதானே. அந்த யுத்தம் ஏன்னு சொன்னா இவங்க புதுசா கண்டுபிடிக்கிற ஆயுதங்களா விற்கிறதுக்கும் அங்க அடிச்சு பாக்குறதுக்கும் அது அதோட ஒரு தொழில் முயற்சி. ஆனா எங்களுடைய ஆக்கள் அந்த காலம் என்ன செய்தான்னு சொன்னா ஆடுகளை வளர்த்து மாடுகளை வளர்த்து அதை சாப்பாடு விற்கலாது. இப்ப பேர் இந்த கோயில வெட்டின இந்த ஆடு இருக்குதானே, இந்த ஆடு பெரும்பாலும் ஒரு 20 பங்கு போட்டுட்டு இல்ல. 20 பங்கு 5000 ரூபாய் படி பார்த்தாலும் 1 லட்சம் ரூபாய் தான் வரும் சரியா? ஆனா 20 பங்கு. ஆனா இதே அவனோட மிஷினி அங்க எங்க ஆட்ட ஏற்கனவே சொத்துவதில் ஒன்றுதான் கிடைக்க உடைச்சு விட்டுறாரு அந்த காலத்துமே சார். ஆனா அவங்க பேர் 4 லட்சம் 5 லட்சத்துக்கு கோயில்ல ஏலம் போட்டு விற்கிறாங்கன்னு சொன்னா அது ஒரு பொருளாதார சிந்தனை.
நாங்க அதுதான் செய்த நாங்கள் என்ன சொல்ல போனா உங்களுக்கு என்ன பொருளாதாரம் கேட்கிறாங்க. ஆனா இவ அந்த பொருளாதார சிந்தனையை அப்ப விளங்கப்படுத்தினா இதை நாடு கேள்வி கேட்டு குழப்பி போடுவான்னு காண்டி அத கோயிலண்டு சாட்டி பார் ஊர்ல நிக்கிற ஒரு 150 ரூபா சேவலை கோயில்ல வச்சு 1500 2000 ரூபாய்க்கு வித்தான். 2000 5000 போயிரு. அதே மாதிரி மாம்பழம் அந்த ஏலம்ன்றது அந்த கோயில்ல ஆடு வெட்டுறதுன்றது அவன் வந்து ஆடை வளர்க்கறத இங்க ஒரு கிடாதான் வெட்டுப்படும் மரியனையும் நிறைய வளர்க்கப்படும். அப்ப இது ஒரு அந்த குடும்ப அந்த இதை செய்ய இதுகளுக்கு எங்க இதுகள் அதை போய் விழா எடுத்து போட்டு இந்த போனில எல்லாம் வருது ஆடு வெட்டினார் தலை வெட்டி செண்டு அதையும் கூட இன்னொன்று சொல்லுவாங்க தெரியுமா, அதாவது உங்களோட சௌகரியத்திலயும் உங்களோட மதங்கள்ல மட்டும்தானா இந்த உயிர் பலி இருக்கு. உனக்கு நாங்க உயிர் பலின்றது கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அங்க வந்து நிக்கிற பலசாமட்ட மக்கள் இல்ல அந்த இடத்துல உண்டா இருந்து சமைச்சு சாப்பிடுறதுக்கு. உனக்கு அதுல 5,00,000 ரூபாயோ 500 ரூபாய்க்கு எடுக்கிற விலைக்கு விற்கப்படுற ஆடை அந்த இடத்துல வச்சு வெட்டி போட்டு நான் கொண்டு போவேன். மிச்சதெல்லாம் சாப்பாட்டுக்கு இங்க போகும். உயிர் பலி போட்டுலாம் கொடுப்பான். உயிர் பலி கேட்டீங்க. அமெரிக்காவுல கொலம்பஸ் ஒருவர் அமெரிக்கா கண்டுபிடித்த அவனே அவர் ஒரு கால் அமெரிக்காவுல இந்த சிவப்பிந்தியர் இந்த கருப்பாக்கள் 600 பேரை வெட்டி போட்டு போய் சேச்சில வச்சு சொன்னானா கடவுளே உனக்காக நான் 600 பலி கொடுத்திருக்கிறேன். சரியோ அந்த நேரம் இப்ப நாங்க ஆடாட மாடு வெட்டுற மாதிரி கருப்பு ஆக்களும் வெள்ளி ஆக்கள் வெட்டுவாங்களாம். வெட்டி போட்டு சொல்லுவாங்களாம் நாங்கள் உனக்காக உயிர் பலி தந்தோம். அப்படி எதுவும் நடக்கக்கூடாத காண்டி இது எல்லாம் மாத்தினது. நீ இதை சொல்றாப்பா அந்த காலத்துல இந்த கிறிஸ்தவத்துல எல்லாம் இருக்குதானேடாப்பா இந்த மோலிசன் வந்து வலி கொடுக்கறது ஆபிரகாமன் தண்டமான பழி கொடுக்க போய் கடவுள் வந்து நிப்பாண்டு போட்டு உயிர் பலி என்னத்தை கொடுத்தது ஆட்டை தண்ணி வலி கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அப்ப அதெல்லாம் மறந்து போட்டு இந்த படிச்சதுன்னு சொல்லி போட்டு ஐயோ நல்ல காலமடா அப்ப நாங்க 8ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டோட நிப்பாடு அதுக்கு மேல படிக்க இருந்தா இது வந்து என்ன சொல்லுவா அப்ப இந்த ஆடுகள் மாடுகளை வளர்க்க வச்சு அதுகளை 500 ரூபாய் விற்கிறத வந்து 5000 ரூபாய் விற்க வைக்கிற அளவுக்கு அவன் அந்த கோயிலை சாட்டி சிந்தனை செய்து விற்கிறான்னு சொன்னா அவங்களோட பெரிய ஆக்கள் இந்த பன்னாரிகளுக்கு தெரியுமோ. அடி எங்கட காலத்துல அப்படித்தானே நாங்க ஒரு தொழில் முயற்சி அடுத்தவனுக்கு ஒரு தொழில் முயற்சி அது திருவிழாவுக்கு நான் தான் ஒரு கோயில் கட்டிட்டேன்னு சொன்னா இதுல வந்து நீ கடை போடுறியண்டு வைக்க நீ எனக்கு நான் சொல்லுவேன் எனக்கு ஒரு கடை போடுறதுக்கு எந்த கடை இதுதான் நீ அதுக்கு எனக்கு நீ என்ன செய் காசு கட்டு நீ அதுக்குள்ள கொண்டு வந்து ஆடு வளர்க்குறியோ மாடை வைக்கிறியோ என்ன செய்யண்டாலும் அது உண்டு. இது எங்கட வீட்டு பக்கத்து ஆடு குமசாமி இதை வைக்க உண்டிங்க அவன் ஏதோ படிச்சவரா அவர்கிட்ட ஒரு கணக்கு கேட்டார் அவர் கைக்குள்ள எடுத்து தான் தூண் எடுத்து கைக்குள்ள எடுத்து தான் கூட்டுவார். அந்த காரன் நாங்கள் கோயில 50 சொன்னா 50 கோயில 50 ரூபா அப்படி பார்த்தா 25 சொல்லி வாயால கணக்கு பார்த்து கொடை கூட சொல்லி பிரிச்சு கொடுப்பாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இந்த வயசுலயே நாங்கள் என்ன கணக்கு சொல்றோம் இவங்க இப்பவும் கைக்குள்ள எடுத்து கூட்டுறாங்க. வெக்கமாக கிடக்குது படிச்சேன்னு சொல்ல. நீ அந்த காலத்து எங்கட காலத்துக்கு வந்து ஒரு கொண்டாட்டம் நடக்க போண்டா என்ன செய்வோம் அந்த வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னுக்கு போய் இருந்துருவோம். அந்த ஒரு மாசத்துக்கு முன்னுக்கு எங்கட வீட்டு வேலையை பார்க்க போறோம். அந்த வீட்டு வேலையைத்தான் இழுத்து வச்சு பார்ப்போம். அதுலயே பேரு மிரக்கிற விட்டுறதுக்கு கொண்டு எல்லாம் கூடி இருந்து அதுல இருந்து ஒரு கதை கதைச்சு 1008 கதை கதைச்சு கொண்டு எப்படி இருக்கிற இவ்வளவு காலம் கண்டு எத்தனையோ வருஷம் காணாதெல்லாம் கண்டு அதுல கதைச்சு கொண்டு இருப்பான். தந்ததே குடிக்கல ஆறி போச்சு. இதே குடிச்சு குடிச்சு கதையே கேட்டுரு சரியா. அந்த காலத்துல நாங்கள் எங்கட ஆக்கள் எல்லாருமா சேர்ந்திருந்து வயசு போனதுல இருந்து சுருட்டுகளையும் பார்த்து கொண்டு அந்த கதையில இருந்து மச்சான் மச்சான் உரிமையா கொண்டாடி கொண்டு அரசியலை கலைஞ்சு கொண்டு போய் நேரம் போய் சொல்லத்தான் ஞாபகம் வருது. அதுல அவன் வேலன் இருந்தோம் தானே வேலன் நாங்கள் அந்த கோயில எல்லாம் கொடுத்துருக்கோம் வேலன் சுத்தி போட்டு சுருட்டு தந்தானண்டா
அவன் அந்த வாய்க்கு வச்சு சுத்தி கிக்கண்டா கிக்கோ. இப்ப ஏதோ இந்த சிகரெட்டாம் அங்க இருந்து வைக்கிறதாம், அந்த சிகரெட்டை கொண்டு வந்து சொல்றான் பிக்ஸ் வருமாம். ஐயோ எனக்கு அதை வாயில வச்சாலே அருவருக்குப்பா. மற்றது அந்த காலம் சரியோ அந்த கந்தன் சீவி போட்டு கல் இருக்கு அது சுத்தி போடும். இப்போ இந்த பாரில் ஏதோ சாராயமாமட்டு குடிக்கிறாங்க. கல்ல முடியும் கூட போடா பனஞ்சேரன் தானே இல்ல குடிக்கிறது. இப்ப அதாடா கிடக்கு எல்லாம் உதாக்கு மாதிரி. அடே முந்தி என்ன சொல்லுவா அப்போ, எங்கட காலத்துல நாங்கள் எங்கட ஊர் கல்ல குடிச்சோம், எங்கட ஊர் பொயில சொல்றா பத்திரம், எங்கட ஊர் சோத்தை சாப்பிட்டோம், எங்கட ஊர் குத்தரிசியும் தீட்டு பச்சை. இப்ப பாத்தீங்கன்னா ஏதோ சம்பாவா வெள்ள பச்சையா சம்பா சீரக சம்பா பொன்னி அரிசி சைக்கிள் பொன்னி அப்படின்னு கலக்க. அப்ப அதே மாதிரி ஆட்டக்காரையும் வந்திருக்காங்க. அதுக்கு அது எங்கட வாழ ஆட்டக்காரின்ற ஒரு சாப்பாடு, அந்த கருப்பு நல்ல மொட்டை கருப்பன்ல ஒரு சாப்பாடு. மொட்டை கருப்புல ஆட்டக்காரி உண்டு. ஏன்டா பொண்ணு விடுறாள் குடிச்சு குடிச்சு கையடாப்பா புற திரும்ப அடுத்த டீக்கு காசு போட வேண்டி இருக்கு உனக்கு. இந்த கதையை கேடு. அப்படி இப்படி இருந்து ஒரு நீட்ட குடல் என்று தண்ணியில தண்ணியில கட்டி விட முக்கியில கொண்டு அது முந்தி ஏறு காக்கல் இருந்தடா. பனையில ஏறி கட்டுறது காக்கல். ஒரு மாசம் மட்டுக்கு இருந்து சிதிப்பும் கும்மாளமும் தான் சின்ன நிழல் அதுக்குறாள் இதுக்குறாண்ட போகும் பலகாரம் சுற்றி பாத்தீங்கன்னா அந்த சின்ன தம்பி இந்த சந்திரனும் அவன் சேனாளியிட்ட குடியனும் வந்து யோக் அடிச்சாங்கன்னு சொன்னா எப்படி இருக்குங்களோ. அதுவும் அந்த காத்தவர கூத்துல கண்டை குடிச்சு போட்டு பாட்டு தொடங்கினோன்னு அங்க அதுல இருந்து பலகாரம் சுட்டுறத முழுக்க பலகாரத்தோட இங்க வந்துருவோம். காத்தவராயன் கூத்துல அவன் ஒருத்தன் இழுத்தானு வையன் அந்த பாட்டு அவனுக்கு பேரடா. அது கேட்கவே சின்னாமி சின்னாம்பி 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 இழுப்பாரோ ராகம் பார். அப்போ அந்த நேரம் விடியத்தானே நாங்கள் இந்த காத்தவராயன் கூத்தெல்லாம் பார்த்தது. இந்த இது நாளைக்கு இப்படி இருப்போம். ஆனா இப்ப வேறு அது சொல்ல இந்த வேற சொல்லுங்கள் தம்பி போகலையே கொண்டாட்டத்துக்கு வந்தோன்னே டைம் இல்லையே டைம் இல்லதாங்க. இந்த டைம் இல்லை மனுஷியை கொண்டு போய் படிக்கிறதுக்கு இறக்கணுமா. இப்ப பாத்தீங்கன்னா இறக்கணுமா. அதுக்கு அடுத்தது போன் ஒன்று வந்துருக்கு. ஏது ஆண்டாயிட்டோ நின்னைட்டாயிட்டோ ஏதோ வாய்க்க பூராத அதுக்கிட்ட தண்ணி போட்டு டுட்டு ஒன்று வாழையும் கலோ ஒன்று போட்டுட்டு சொல்லி விடுறது. நான் எத்தனை மணிக்கு இது சரியா பாருங்க அவ்வளவுதான் தான். அதுக்கு பிறகு ஒன்றோட பார்த்தாடாப்பா 7 மணிக்கு தாடிய கட்ட போறான்னு சொன்னா இவங்க போறது 9 மணி. 9 மணிக்கு தாடி கட்டன்னு சொன்னா 12:30 போறது. அப்படித்தான் அந்த டைமுக்கு அங்க போய் நிற்கிறது. ஏன்னு வேலை செஞ்சிருவோம் கல்லம். அப்ப இங்க சொல்றது புள்ள இருக்குது, புள்ளைய நான் இதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு விடணும், முந்திய மாரி நாங்கெல்லாம் படிக்காத மாரி இருக்க கூடாதான்னு இந்த கதை. இன்னும் கீழே இந்த பங்கன் எல்லாம் இப்ப இரவு 7 மணிக்கு பண்ணி 10-11 மணிக்கு முடிக்கிறது. அதுவும் எங்க ஒரு கோயில அவன் தான் முடிவேலை. இவ காசை கொடுத்தா சரி, உங்களுக்கு காசு எங்க இருந்து வரும். அது சரி. அப்ப நீங்க இந்த காசு எங்க இருக்கும், களவும் செய்து கஞ்சாவும் வித்து தர காசு இருக்கும். இல்ல அடைய வச்சு இல்லன்னா குண்டி அடிச்சு சாமான எல்லாம் கொண்டு வச்சு சீதனம் கேட்டு இந்த உறவுகள் சனத்தோட நீ நெருங்கிருந்தா தானேடாப்பா. 3 பேரும் வந்து காசு தருவாங்க. அதுல நீ வேண்டின காசு கடனை கட்டலாம். சொல்ல போனாங்களே கிளடுக அந்த காலத்துல நீ இருக்கிறேன்னு எங்களை சொல்லுதுங்க. அடுத்தது மூஞ்சியை பார்த்து போட்டு ஓ இதா எனக்கு தெரியல இத போட்ட சொந்தக்காரரும் நீங்க தெரியல. எங்கட காலத்துல இங்கால 10 ஊர்
இஞ்சால 15 ஊர், இஞ்சால 8 ஊர், இஞ்சால 7 ஊர் சொல்லி அத்தனை ஊர்லயும் ஆறாறு இருக்கலாம். ஆறாருக்கு எத்தனை புள்ள, ஒருதனுக்கு 12 புள்ள, எத்தனையாவது புள்ளி என்ன புள்ளி என்று சொல்றதுக்கு நாங்கள் ஒரு வட்டமா இருந்தோம். நாங்கள் வட்டமா இருந்து கொண்டு இந்த உள்ள பள்ளிக்கூடம் போகலன்னு வந்து சொல்லி விட மகன் அங்க நிற்கிறான், கடற்கரை நிற்கிறான். கோபுரசனுக்கு நின்ற கண்டு நானே அண்டுவா உண்ட கொப்பப்பா இருக்காரல்லோ. நான் ஒன்னு அந்த கடற்கரையில இவங்களோட போய் பெரியாக்களோட போய் குளிச்சுட்டு அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் கல்லை மடிச்சு விட்டு உண்ட கொப்பப்பா போய் அப்பர்கிட்ட சொல்லி விட்டேன். அப்போ ஒரு அடி 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 அடிச்சு நான் நினைச்சேன் அண்டைக்கு விட்டு நான் தாண்டா பெரியாக்களோட பழகுறத. இப்ப வேற சேர்ந்து நடக்குது. இப்ப போய் அண்டைக்கு நானும் போய் சொன்னேன் ஒரு பொடி ஒன்று பள்ளிக்கூடம் போகல. அது வந்து அந்த பெரியாக்களோட சேர்ந்து கொஞ்சம் பழக்க வழக்கம் அந்த இதுகள் அந்த அவர் விற்கிறார், அந்த கஞ்சாவலை குளிச்சு விற்கிறார். அப்போ நான் போய் சொன்னேன், இங்க பேர் அது எனக்கு ஒரு பேரை பொடியா, இங்க பேர் உண்ட பொடியன் பூரான் இல்லை உண்ட பழக்க வழக்கம் இல்லை, அவன் அவங்களோட நிற்கிறான். தாய்க்காரு அந்த எனக்கு அவள் பேத்தி முறை, அவள் மகள் முறை என்ன குளிக்குள் என்று குளிக்கிறாள். நீங்க என்ன பெரிய துறமு ஆனா சரி என்று ஓட்டு நான் வீட்டை போறேன். பார்த்தா அந்த பொடி அந்த வீட்டா உள்ளாரும் வந்து எனக்கு இது அடிக்கிறோம் குளிக்கிறோம் நாங்கள். அப்போ நான் என்ன இந்த வீட்டு எல்லாம் பிரச்சனை தானே, எனக்கு பேர பிள்ளைகளும் சண்டை வரக்கூடாண்டு ஓட்டு. நான் என்னதுன்னா சரி கண்டு போய் தம்பி நான் உங்களை மன்னிச்சு கொள்றேன், தெரியாம கதைச்சு போட்டேன், இனி கதைக்க மாட்டேன். அதை சொல்லுது கிளாட்டி நீ இனிமே இந்த கிளாட்டு வேலை பாக்குறத விட்டுறேன்னு. நான் அண்டு ஓடியாக எல்லாத்தையும் விட்டுட்டேன். முந்தி எனக்கும் இந்த பாப்பா சொல்லி விட்டு அடிக்கி ஏண்டா நான் நினைக்கிறேன் தச்சில் அடிச்சிருந்தா அவன் என்ன கொண்டே இருப்பான். நாங்க வீட்டு அடியாலாம் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். இதெல்லாம் பேர் எப்படி திடீர்னு அதே விட நல்லதுக்கு காரணம் இல்லை. நான் உனக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன். சரி, அந்த காலத்து கதை எங்களை வீட்டினார் சொன்னதை இந்த காலத்துகளுக்கு சொல்றேன். சரி, ஒரு சிங்கம், நரி, கரடி 3 பேரும் நல்ல நண்பர்கள். கரடி, சிங்கம், நரி, நரி இவையெல்லாம் 3 நண்பர்கள், நல்ல நண்பர்கள் 3 பேரும். ஒரு நாள் காட்டுக்குள்ளால அப்படியே உலா வந்து கொண்டிருக்கிறோம். அப்ப கரடி நிறைய சொல்லிட்டு அது சொல்லிவா பசிக்குது எங்களுக்கு. சிங்கத்துக்கு எப்படி இருக்கு, நீங்க எல்லாரும் அதுக்குள்ள இருங்க வாரன் போயிருக்கிறேன் வீட்டை. போனதுல பார்த்துருக்க பாட்ட கண்ணுக்கு போட்டது வந்து புலியா. புலியாரோட அடிபட்டு சண்டை விட்டு ஒட்டு மாதிரி ஆளை தூக்கி விழுந்துட்டேன். கண்டை பிடிச்சு கொண்டு வந்தோன்னா கரடியில கொடுத்தாச்சு. சரி, சம பங்கா பிரிக்க மாட்டேன். இவர் என்ன செய்திருக்கு, கிழக்கு ஒரு பகுதி, சிங்கத்துக்கு ஒரு பகுதி, இவருக்கு ஒரு பகுதி, நெய்யாருக்கு கொண்டதை விழிச்சிக்கிறேன். இவருக்கு பார்த்தாரான் சிங்கத்தார் என்னென்ன சமபங்கான் விட்டார ஒரு அடியாண்டு விட்ட ஒரு ஆள் போச்சு. நிறைய சொன்னாரான் அடுத்த நீர்தான் பிரிக்க மாட்டேன். என்னண்டு புளிய பிரிக்க போறேன் போட்டு கரடி கரடி கிடக்கு. கரடிய ஒரு அரைவாசி பங்கு, புளியிற அரைவாசி பங்கு அப்படி எடுத்துக்கிட்டு 2 தலையை மட்டும் கணக்கெடுத்து வச்சேன். நரிப்புள்ளைய வச்சுட்டு பிரிச்சுட்டிய போதோன்னு அப்படி இவ்வளவு ஒரு புத்திசாலித்தனம். இன்னொன்று நீ இப்படி ஒரு அறிவு உள்ள இது செய்திருக்கிற, இதெல்லாம் நீ எங்க கட்டுறாரு? சற்று முன்தான் இந்த கரடிகிட்ட இருந்து நான் படிச்சு கொள்ளு நெறியா சொன்னேன். எப்படி சமமா பிரிச்சது இவருக்கு பிடிக்கல. எனக்கு என்ன சொல்லி இருக்கிறேன், நான் இங்க நீங்க 2 பேரும் மரத்து கீழே இருக்க, உங்களுக்கு நான் வேட்டையாடி புலியோட சொண்டை பிடிச்சு எல்லாம் செய்து போட்டு நான் உங்கள்கிட்ட கொண்டு வேற உங்களுக்கு இதுல உனக்கும் அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப். இந்த காலம் இப்படித்தான். நான் சொல்றேன், அந்த காலத்துல நாங்கள் சமபங்கு தான், அதுதான் இந்த காலத்துல உதய விளையாட்டு தான். அதைத்தான் நான் சொல்றேன். ஒரு தலைமொத்தத்துல இருந்தா எப்படி இருக்கும் இருக்குது. இத பேர் எப்படி வந்திருக்கு உடனே என்ன செய்திருக்கு, நிறைய 2 தனக்கு 2 தலையை மட்டும் வச்சுட்டு மிச்சம் உடம்பாம அப்படி கொடுத்து. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் இருப்பாங்க, கஞ்சா கேஸ்ல ஃப்ரெண்ட தள்ளி போட்டு நீலுக்கு நீர் அடிப்பான். இதுல சரி, இப்பத்திய கதைக்க போனோம்னு சொன்ன எங்களுக்கு இந்த காலத்துல அதெல்லாம் முடிஞ்சுது. எங்கட காலத்துல வேற, உங்களோட காலத்துல இப்ப பார்த்து நாங்க தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். போற சீவனும் போக மாட்டேன்னு கிடக்குது இல்ல. உனக்கு தெரியுமோ தெரியாது, அந்த ஆலடி ஆக்கள் இருக்கிறாங்கல்ல, ஆலடி ஆக்களோட சண்டை
நானும் எங்கடையில அந்த வீலனும் கந்தனும் 3 பேரும் தான் போனாங்க. அடிக்குன்னா நெருப்படி. நாங்க ஆக்களை சேர்த்து கொண்டு எல்லாம் போயில 3 பேரும் ஓட ஓட அடிக்கிறாங்க. அப்ப இப்ப எல்லாம் இல்ல, இப்பவும் தனித்தனியா வந்தா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவாங்க. ஊருக்குள்ள தெரியுமாடா வேல் பிரச்சனைன்னு சொன்னா விட்டுருவாங்க. இப்ப பேர் சண்டியர் ஆற அமண்டாங்க. ஒரு 30 பேர் சேர்ந்து வந்தா தானே சண்டியர். அப்ப நாங்கள் தனித்தனியா தூக்கி வளர்த்து போடுவோம். அதுக்கு பேரோட குழுவா குழுவா கதைக்காடா பேர் இந்த குழுவோட வந்தாண்டா. இப்ப இந்த பொறியலும் பேர பக்கம் இருக்குது. அவங்களுக்கு இப்ப என்னன்னு சொல்றது? அது சரிதானடாப்பா. நீ அவங்களோட கதையை விட இது பண்ற கதையில கதைக்கின்ற எங்களுக்கு தான் வீணா போகும் எங்களோட நேரங்கள். இவன் பேரண்டையும் சொன்ன நான் மகனிட்டையும் சொல்றேன் கடையை பாருங்கடா சொன்ன கடையில் இருந்து கடையை பார்க்க விற்க வந்தாங்க. இந்த கடையை பார்க்க அது பெரிய ஸ்டோரா இடிச்சு போட்டு பெரிய ஸ்டோராவ கட்ட போறாங்க. இப்ப அந்த பூச்சிட்டிகள் சூப்பர் மார்க்கெட் சொன்ன சாமா எல்லாம் அடுக்கி போட்டு போய் லைன்ல காவல் இருக்கிற அதுதான் அதுலயடா. அடே கடைக்கு வர வேணாண்டா தம்பி 1 கிலோ வாழைப்பழம் மடன். தம்பி இந்த பிலாப்பழத்தையுடன் என்று சொல்லி இது சரியில்லைடா இது எப்படி வெட்டியன்னு சொல்லி 4 கதை கதைச்சு விற்கிறதுக்கு. அது போய் ஐசிக்கல வச்சு வேண்டி சாப்பிடுறது. ஐசிக்க இல்ல. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க கல்யாணம் வீட்டுக்கு போனா வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ற காக்கலில போறோமான் சாப்பிடுறோமான் காசை கொடுக்குறோமா போறோமா என் பேத்தி சொல்லுது. அப்போ நாங்கள் இப்ப கல்யாணம் போறோம்டா போறது தின்னத்தான் போறோம். தின்றுட்டு வாரம் அங்க 2 வேலை தான் இருக்கண்டா. என்னன்னு கேட்டு ஒன்று போய் இல்ல தின்றது மற்றது படம் எடுக்கிறது. இது 2 தான் கல்யாணம் வீட்டுல தின்ன போறதுக்கே அப்போ நீ யோசிக்கிற. நான் முந்தி அப்படி இல்லை வாண்டு கூப்பிட்டு இப்படி இருக்க வச்சுட்டு நாங்களே சோறை தூக்கி போட்டு அதான் இப்ப சோறு கறியை நாங்களே வச்சுக்கிட்டு காணும் கொண்ட இன்னும் ஒரு தடவை கொடுத்து இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா கறியும் இருக்கும், இறைச்சிகள் எல்லாம் கிடக்கும். ஆனா அது ஒரு துண்டு எடுத்து கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுட்டு சரியோ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இதுதான் ஸ்டைலா வீட்டை போக பசிக்கும் இந்த வீட்டை சமைக்க போறோம். இப்ப நான் ஆள் ஒன்றுக்கும் போறே இல்லை. நானும் தகடாப்பா ஒன்றுக்கும் போறே இல்லை. சரி கண்ண காலம் கண்டது சந்திச்சது அவ முருகனையும் கேட்டேன்னு சொல்லு முருகேசையும் கேட்டு சொல்லு. நான் கடையில தயிர் அரங்கு விற்க கிடந்தா சொல்லு. அதே நான் எந்த கடையில இருக்கடாப்பா தயிர் நீ வா எப்ப வரணும்னாலும் வா உனக்கு தெரியலாம். நான் வள்ளியூர கோயிலுக்கும் போட வேணும் தெரியும் தானே. நாங்கள் இங்க இருந்து மாடு கட்டி போட்டு தானே அங்க போறாங்க. சரி என்னட்ட மாடு நிக்குது வண்டில பூட்டி கொண்டு போவோம்பா வள்ளியூரத்துக்கும் போ. இன்னும் ஒரு 2 பேரும் உண்டா போவோம்பா. சரியா வரட்டு. சரி போயிட்டு வா. கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. கதை இது கதை எங்க ஊரு கதை அப்பனத்த பட்டன் பட்டி சொல்லி வந்த கதை. பாட்டி சுற்ற வடையில ஆரம்பிச்ச கதை இப்ப பல்லு போய் சொல்லு போய் கண்ணம் 2 முள்ள போய் தாக கிடந்தாலும் நாங்க கேட்போமல்ல கதை. ஊர் கதை உறவு கதை நாய் கதை நரி கதை தெய்வ கதை தேச கதை பேய் கதை பெருமாள் கதை ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை. ஒட்டி உறவாடி நாங்கள் ஊட்டி வந்த கதை எங்க பாரம்பரியங்களை பக்குவமா பண்ணி காத்து சந்ததிகள் தோறும் நாங்கள் காத்து வந்த கதை சொல்ல போறோம் நல்ல கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை சொல்ல போறோம் நாங்க கதை சொல்ல போறோம். டான் தொலைக்காட்சியில் கதைக்கு ஒரு பஞ்சம் இல்ல கதை நேரம்.